வந்து காப்பாற்றணும், தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணாரு, அவரோட அந்த செல்வ செழுமையான வாழ்க்கையிலிருந்து மகாத்மா காந்தியோட பின்தொடர்ந்து அவ்வளோ கஷ்டம் துன்பம், சிறையெல்லாம் என்னன்னா இப்போல்லாம் கூட எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் சிறைக்கெல்லாம் எதுவுமே துன்பை, நல்ல உணவு கொடுக்க மாட்டாங்க, நல்ல உடை கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரிட்டிஷ்காரன் வந்து நமக்கு சிறை கொடுத்தா எப்படி கொடுப்பான், நம்மளை சிறையில் அடைச்சா பெரிய தலைவர்களாக இருந்தால் எந்த விதமான அடிப்படையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாம நோக்கம் ஒரே நோக்கம், சுதந்திரம் வாங்கணும், இந்தியா வந்து பிரிட்டிஷ்காரன்ட்ட இருந்து விடுவிக்கணும். அந்த ஒரே நோக்கத்துக்காக தன்னோட உயிரை துச்சமாக நினச்சி அவர் வந்து பாடுபட்டு இந்த தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. மகாத்மா காந்தியும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இரண்டு பேரும் தான். அந்த நிறைய தலைவர்கள், சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர், நிறைய பெரிய பெரிய தலைவர்கள், காமராஜ், அம்பேத்கர், இன்னும் நிறைய லிஸ்ட் அடிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேர் தான் எல்லாம். இப்போ ஸ்கூலுக்குன்னா ஒரு தலைமை வந்து ஹெச்எம் இருக்காங்க, டீச்சர் இருக்காங்களா, அதே மாதிரி இந்த அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருந்து இவங்க ரெண்டு பேர் இருந்து பாடுபட்டு தேசத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அதில் நேரு வந்து என்ன குழந்தைகளோட அன்பாக இருந்தார். அவர் வந்து என்னன்னா அவரோட பொண்ணு யாரு, நேருவோட பொண்ணு யாரு, இந்திரா காந்தி. சரிங்களா, சொல்லணும். இந்திரா காந்தி அம்மா வந்து அவரோட மகள். அவரோட மகளையும் அவரோட வழிக்கு நடத்தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவங்க இருந்திருக்காங்க. ரொம்ப மிகவும் சிறப்பாக அவங்க தகப்பனை போலேயே அவர் வந்து பெண்ணை வந்து ஒரு பையனாக தான் வளர்த்தாரு. அவர் வந்து சிறையிலே இருந்து அவரோட பொண்ணுக்கு லெட்டர்லாம் எழுதி அனுப்பியிருக்காரு. நல்லா தேசத்துக்காக இது பண்ணணும், போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கணும்னு சொல்லி சிறையில் இருக்கப்பே அவரோட பொண்ணுக்கு வந்து தபால் எழுதுவார். அவங்களும் அந்த இந்திரா காந்தி, அவங்களோட பேர் என்ன, இந்திரா பிரியதர்ஷினி. இந்திரா பிரியதர்ஷினி தான் அவங்களோட பேர். ஆனால் என்னன்னா அவங்க வந்து காந்தியோட பின்பற்றுதல, காந்தி வந்து அவங்க அப்பா வந்து காந்தி மேலே ரொம்ப அளவு இருந்தாலும் அவங்க ஃபேமிலியே வந்து எல்லா பேருக்கு முன்னாடி காந்தி வந்துடும். யாருக்கு பிரியதர்ஷின்ற பேர் இந்திரா காந்தி. அதுக்கப்புறம் என்னது சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தி. சரியா, அவங்களோட தொடர அவங்க ஒய்ஃபு சோனியா காந்தி, மேனகா காந்தி. அப்படி அப்போ அவங்களோட வாரிசவே நாட்டுக்கு ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து அரசியலுக்காகவும் தேசத்துக்காகவும் நாட்டுக்காகவும் பாடுபட்டவங்க. சரிங்களா, அது அந்த வழியில் நேரு வந்து தன்னோட வாழ்க்கை வந்து நாட்டுக்காக அர்ப்பணிச்சார். இந்திரா காந்தி அம்மாவும் நாட்டுக்காக நிறையா பாடுபட்டிருக்காங்க.